நாங்க மிச்சம் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கோம். வீட்டை சோதனை பண்ணணும். செந்தில் இருந்துட்டு செஞ்ச தப்புக்கு எல்லாத்துக்கும் பிரார்ச்சித்தனை பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ தான் பாண்டியன் இருந்துட்டு செந்திலை முழு மனசோட ஏற்றுக்கிறாரு. என் பையன் ஒரு பாவத்தை கூட சேர்த்துக்க கூடாதுன்னு தாண்டா உனக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த நான் கொடுத்தேன். பரவாயில்ல, நான் நினச்ச மாதிரி நினச்சதை விட பல மடங்காக நீ இப்போ நல்லது பண்ணிட்டு வந்திருக்க. இனிமேல் அந்த கடவுள் நம்மளை பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு செந்திலை வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் மீனா கிட்டே மன்னிப்பு கேட்டதுனால மீனாவும் எனக்கு இப்போ தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற போது அப்போ விஜிலன்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ஆளுங்க வந்துடுறாங்க. நாங்கள் விஜிலன்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கோம், நீங்களும் அந்த ஆஃபீஸில் தானே வேலை பார்த்தீங்க, அதனால் உங்கள் வீட்டை நாங்கள் சோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபைல்ஸு, கபோர்டு, அதுக்கடுத்ததாக பெட் கடியில் இப்படி எல்லா இடத்துலையும் செக் பண்ணிகிட்ருக்காங்க. அதோடு இன்றைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி நம்ம செந்தில் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரப்போகிறாங்கன்றது வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.